வெடி விபத்தில் உயிரிழப்பு 16ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மிகவும் கோரமான ஒரு வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விருதுநகர் அருகே வனஜா பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழப்பு 16ஆக அதிகரித்திருக்கிறது. மீட்பு பணிகள் மற்றும் தீயை அணைக்கக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். கணேஷ்குமார், 16 என்பது மிகவும் கோரமான ஒரு நிகழ்வு. 16 பேரை காவு வாங்கியிருக்கிறது இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து. என்ன நடந்தது? அடுத்தடுத்து மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நந்தா, ஒரு சின்ன திருத்தம். இந்த வெடி விபத்தை பொறுத்தவரை தற்போது வரை 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 16 பேருடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவரது உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 17 பேர் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 6 பேர் ஏற்கனவே வெடி விபத்து ஏற்பட்ட சற்று நேரத்திலேயே 6 பேர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில்தான் தொடர்ந்து அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய அவர்களது உடலானது தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகிறது. 17 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் சிலர் உள்ளே சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இருந்தாலும் கூட தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து அந்த மீட்பு பணியில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகமான ஒரு குறிப்பிட்ட அறையில் அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள் பணியில் அதிக ரசாயன மூலப்பொருட்களை விதியை மீறி பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒரு கட்டிடத்திற்குள் 4 பேர் மட்டுமே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிக வீரியம் கொண்ட ரசாயன மூலப்பொருட்களை கையாளும் பொழுது 2 பேர் மட்டுமே அங்கு அந்த அறையில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரை ஒரு அறையில் இருந்து மட்டுமே 6க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முழுவதுமாக விதிமுறையை மீறி நடைபெற்றதன் காரணமாகவே இந்த கோர விபத்தானது ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அது ஒருபுறம் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அந்த மீட்பு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நந்தா, மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது வரை என்னென்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதன் உரிமையாளர் தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை மீறி விதிமுறைகள் பல நடந்திருக்கிறது. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? கணேஷ், நிச்சயமாக இந்த வெடி விபத்தை பொறுத்தவரை ஆலை உரிமையாளர் மற்றும் போர்மேன், மேற்பார்வையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக இதுபோன்ற விபத்து காலங்களில் காவல்துறையினர் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கு பதிவு நடவடிக்கையும் இருக்கும். ஆனால் இதுவரை அந்த வழக்கு பதிவு ப்ராசஸ் என்பது இதுவரை துவங்கப்படவில்லை. ஏனென்றால் முதல் கட்டமாக காவல்துறையினர் அந்த மீட்பு பணியில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த உரிமையாளர்களுடைய பெயர் விவரங்கள் அனைத்தையும் சேகரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விதிமுறை எந்த அளவிற்கு மீறப்பட்டிருக்கிறது, உயிரிழப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது குறித்தான வழக்கு பதிவு அந்த பிரிவு என்பது மாற்றி அமைக்கப்படும். இது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முறையாகத்தான் இந்த வழக்கு பதிவு என்பது இருக்கும். ஏனென்றால் இந்த விபத்தில் 17 பேர் என்பது அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முழுக்க விதிமுறை என்பதும் மீறப்பட்டிருக்கிறது. எனவே வழக்கு பதிவு நடவடிக்கை என்பது அதிகமான கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நடைமுறை என்பது இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் துவக்குவார்கள். ஆனால் முதல் கட்டமாக அந்த மீட்பு பணியானது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 17 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் அந்த உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அதன் தற்போது அந்த மீட்பு பணியானது தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி கணேஷ்குமார் விவரங்களுக்கு.